கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். சிறுநீரக மண்டல தொற்று அல்லது சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற வேதனை, வலிகள், எரிச்சல், சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு 100 பேரில் குறைந்தது 60 பேருக்காவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஒவ்வொரு கோடைக்காலம் ஏற்படும் போதும் சிறுநீர் கற்களுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவையும், ஒவ்வொரு மழைக்காலம் ஏற்படும் போதும் அதிகமாக ஏற்படக்கூடிய சிறுநீர் தொற்றுக்காக ஆன்டிபயோட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுக்க வேண்டிய தேவையும் இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக அளவில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். குழந்தைகள் கூட இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை உபயோகப்படுத்தும் போது அது ஒரு சுகாதாரமற்ற கழிப்பறையாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அடிக்கடி சிறுநீர் தொற்றுக்கு உள்ளாகக்கூடிய குழந்தைகளை கூட நம்ம பார்க்குறோம். வயதான பெண்கள் சொல்ல வேண்டியதே கிடையாது. பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய வறட்டுத்தன்மை காரணமாகவே அதிகமாக இந்த சிறுநீர் தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறத பார்க்குறோம். ஆண்களை பொறுத்தவரையிலும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாலேயே அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற பிரச்சனையில் ஆரம்பித்து எரிச்சலுடன், இரத்தத்துடன், சில நேரங்களில் வெண்மையாக கூட சிறுநீர் கழிய வேண்டிய தேவை ஏற்படுறத பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேயே இருக்கக்கூடிய 3 பொருட்கள் அதை எவ்வாறு மருந்தாக உபயோகப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். அதை உபயோகப்படுத்தும் போது சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் வேகமாகவே குணமாகிறத பார்க்க முடியும். அதை செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ஏலக்காய், நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஏலக்காய். இரண்டாவது சுருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய பட்டை. பொதுவாக அசைவம் சமைக்கும் போதும் நல்ல நம்ம உணவு முறைகள் சமைக்கும் போதும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பட்டை. அடுத்து இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலை. இந்த 3 தான். இன்றைக்கி வீட்டில் ஒருத்தருக்கு நீர் சுருக்கு ஏற்படுகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கருவாப்பட்டை ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. இலைன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டை இலையுடைய ஒரே ஒரு இலையை எடுத்துங்க. இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிருங்க. இந்த அரைத்து எடுத்த அந்த கலவையை 2 கிராம் அளவுக்கு எடுத்து அரைத்த அந்த 6 கிராம் கலவையை காலை ஒரு 2 கிராம், மதியம் ஒரு 2 கிராம், இரவு ஒரு 2 கிராம் அளவுக்கு வெந்நீர் அல்லது மோரில் கலந்து கொடுத்துருங்க. இதை ஒரு பழக்கமாக நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. சிறுநீர் மண்டல தொற்று சம்பந்தப்பட்ட, சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய 3 சாதாரண வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏலக்காய், கருவாய்ப்பட்டை மற்றும் இலை. இந்த 3 பொருட்களை உபயோகப்படுத்தினாலே போதும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதங்கள் மாறுகிறது. அந்த கொழுப்பு விகிதங்கள் மாறுவதாலேயே இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொழுப்புகளுக்கான மருந்துகளை வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும் எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதையும், அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது கூட கொழுப்பு விகிதங்களில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருப்பது மற்றும் அந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் பாதிக்கப்படுகிறோமே அப்படிங்கிறதும் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற தொந்தரவு. அப்போ இயற்கையான முறையில் இதை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 பொருட்கள் சேர்ந்த அந்த கலவையே இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏலக்காய், கருவாய்ப்பட்டை, இலை, இந்த 3ஐயும் எடுத்துட்டு, பட்டை இலைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு 4 கிராம் அளவுக்கு சூரணமாக தினசரி காலை 2 கிராம், இரவு 2 கிராம் அளவுக்கு வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து சாப்பிட்டு வாருங்கள். ஒரு 3 மாதம் கழித்து மீண்டும் உங்களுடைய இரத்த பரிசோதனை செய்து பாருங்கள். எல்லாமே நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஏற்படுறத பார்க்குறோம். அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, குழந்தைக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதை சாப்பிட்றோமோ இல்லையோ வீட்டில் டெய்லி காலையில் தைராய்டு மாத்திரையை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய குடும்பங்களில் இருக்கிறத பார்க்குறோம். எல்லாருமே நினைக்கிறோம் இது மரபணு சம்பந்தப்பட்ட விஷயம் போல இருக்குது, இது ஒன்றும் அதனால தான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் இதை குணப்படுத்தக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
3 பொருட்கள் தான். ஏலக்காய், பட்டை மற்றும் இலை மூன்றுமே சம அளவு எடுத்து சூரணம் செய்து காலை ஒரு வேளை மற்றும் 3 கிராம் அளவுக்கு வெந்நீரிலோ மோரிலோ பாலிலோ அல்லது வெண்ணெயிலோ கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் கழித்து உங்களுடைய தைராய்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தேவைப்பட்டால் உங்களுடைய தைராய்டு மருத்துவரை ஆலோசித்து கூட தைராய்டு மாத்திரைகளுடைய அளவை படிப்படியாக குறைத்து கொள்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் எனக்கு வயிறு பெரியதாக இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, தொப்பை அதிகமாக விழுந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறேன். தொப்பையை குறைக்க உடற்பயிற்சிகள் செய்கிறேன், உணவு முறை செய்கிறேன், 100 கிராம் கூட கரைய மாட்டேங்குது, 1 இன்ச்சு கூட எனக்கு வித்தியாசமே வரல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு இயற்கையான முறையில் எந்தவித பெரிய முயற்சியும் கூட இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எவ்வாறு குறைக்க உதவி செய்கிறதோ அதே போல் தொப்பையை குறைக்க உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த 3 மருந்தும் தான். ஏலக்காய், பட்டை இலை மற்றும் கருவாப்பட்டை இந்த 3த்தையும் எடுத்து பொடி செய்து சம அளவு எடுத்து அதை வெந்நீரிலோ அல்லது அரிசி வடிக்கக்கூடிய கஞ்சியிலோ கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு லேசாகிறதையும் வயிற்றில் இருக்கக்கூடிய கணங்கள் குறையிறதையும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொளன்னு இருக்கக்கூடிய அந்த தொந்தியுடைய அளவு மாறுவதை கூட நம்ம பார்க்க முடியும். உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்தாக இது இருந்தாலும் கூட வயிறு எரிச்சலை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதை மருந்தாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றத கூட காட்டிலும் பெட்டர் டீ வைக்கிறோம் வீட்டில் இல்லையா, அதில் இதெல்லாம் 2 கிராம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த டீயை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டா கூட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, கருவாப்பட்டை, ஏலக்காய், இலை சேர்ந்த இந்த ஒரு கலவையை ஒரு மருந்தாக அல்லது ஒரு தினசரி உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த இணைய உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு முடிவற்ற தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை விதமான புது புது பரிமாணங்கள், புது புது பிரச்சனைகள், அது நல்ல விஷயங்களாக இருக்கலாம், மோசமான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக இணையம் சார்ந்த செயல்பாடுகள் மாறிவிட்டன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பேசி வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த இணையம் தொடர்பான சமூக வலைத்தளங்கள் தொடர்பான விஷயங்களில் சமீபத்தில் மிகவும் பிரபலமான ஒரு சொல் இருக்கிறது. அதுதான் வைரல் என்பதாகும். வைரல் என்றால் என்ன? ஒன்று அதிவேகமாக பரவுவது, ஒரு தீவிரமாக அது பரவுவது, அல்லது நீங்கள் வெளியிடுகிற ஒரு காணொலியோ அல்லது நீங்கள் சமூக வலைத்தளங்கள் வெளியிடுகிற ஒரு செய்தியோ சில மணி நேரங்களிலோ ஓரிரு நாட்களிலோ பல லட்சம் பேரால் பார்க்கப்படுவது, படிக்கப்படுவது, அது விவாதங்களை உருவாக்குவது, அது பல்லாயிரம் முறை ஷேர் செய்யப்படுவது, இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான உண்மையிலேயே ஒரு தீவிரமான இணைய செயல்பாடாக மாறிவிட்டது. ஏராளமான உள்ளடக்கங்கள் தொடர்ந்து இணையத்தில் பதிவேற்றப்படுகின்றன. அது சமூக பொருளாதார விஷயங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது அந்தரங்கமான விஷயங்களாக இருக்கலாம், எதேச்சையான அல்லது ஒரு நாம் தற்செயலாக நம் மானுட வாழ்வில் காணக்கூடிய சில அம்சங்களாக இருக்கலாம். இப்படி எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் எது வைரலாக மாறும், எது பரபரப்பாக பார்க்கப்படும் அல்லது பகிரப்படும் என்று நிச்சயிக்க முடியாது. ஆனால் இதற்குள் ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. கிட்டத்தட்ட இந்த போட்டியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களுடைய எந்த உள்ளடக்கம் எப்போது வைரலாகும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குபவர்களுடைய மனநிலை தான் இந்த இணையத்தில் உள்ளடக்கங்களை உருவாக்கக்கூடியவர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு லாட்டரி சீட்டு விழும் என்று அவர்கள் நம்பி தொடர்ச்சியாக இந்த முயற்சியில் ஈடுபடுபவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் எந்த முயற்சியுமே இல்லாமல் அது திடீரென ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சில விஷயங்கள் பார்க்கப்படுவதும் உண்டு. உதாரணமாக, ஒரு குழந்தை தன்னுடைய தாய்
அந்த குழந்தையை அடிக்கிற போது அடிக்கக்கூடாது, குணமாக சொல்லணும் என்று சொன்ன அந்த ஒரு காட்சி என்பது, காணொளி காட்சி என்பது பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறியது. அதே போல் இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய சில அவதூறுகள் அல்லது சில அந்தரங்க வீடியோக்கள் இதெல்லாம் கூட இன்றைக்கு வைரலாக, அதாவது பரபரப்பாக பகிரப்படுகிற ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. அதன் காரணமாக இப்பொழுது இணையத்தில் நாம் காணக்கூடிய, சமூக வலைத்தளங்களில் காணக்கூடிய, முக்கியமாக யூடியூப் போன்றவற்றில் நாம் காணக்கூடிய உள்ளடக்கங்களில் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் அவை பல சமயங்களில் எந்தவிதமான ஒரு சமூக அல்லது வாழ்வியலோ முக்கியத்துவம் இல்லாத பல விஷயங்கள் இப்படி வைரலாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நிறைய பேர் இதை இப்படி செய்தால்தான் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு கண்டென்ட் உருவாக்க முடியும் என்பதற்காக மிக மிக அபத்தமான கருத்துக்கள் அல்லது யாரையாவது கடுமையாக கேலி செய்கிற, புண்படுத்துகிற கருத்துக்கள் அல்லது தன்னைத்தானே ஒரு கோமாளியாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இந்த மியூசிக்கலி போன்ற விஷயங்களிலெல்லாம் சில பேர் அவர்கள் பாடுகிற விதம், அந்த பாடல்களுக்கு அவர்களுடைய உடல் அசைவுகள் எல்லாம் பொதுவாக ஒருவர் ஒரு பொதுவெளியில் செய்வதற்கு கூச்சப்படக்கூடியவை. பல சமயங்களில் அவை ஒரு உடல் ரீதியான ஒரு ஆபாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லையை கூட தொடுகின்றன. எல்லோருக்கும் கவன ஈர்ப்பு, எப்படியாவது கவனத்தை ஈர்க்க வேண்டும். உடனடியாக இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு கவனம் கிடைத்தால் போதும். இந்த கவன ஈர்ப்பிற்காக எல்லோருமே என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராகிவிட்டார்கள். உதாரணமாக தன்னுடைய ஒரு வீடியோ அல்லது ஒரு ஸ்டேட்டஸ், இதற்கு ஒரு 1000 லைக், ஒரு 2000 லைக் அல்லது ஒரு 500-600 ஷேர் ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டது போன்ற ஒரு ஆனந்தமடைய ஆரம்பிக்கிறார். உடனே அவருடைய மனம் இதை நோக்கியே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எதெல்லாம் வைரலாக போகிறது, எதெல்லாம் நாம் எப்படி ஒரு வைரல் வீடியோவை அல்லது ஒரு ஸ்டேட்டஸை நாம் உருவாக்கலாம், இது ஒரு விதமான பதட்டத்தை அவர்களிடம் உருவாக்குகிறது. இதை உளவியல் மருத்துவர்கள் மிகப்பெரிய மனநோய் என்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு வைரல் கண்டென்ட், இப்படி ஒரு தீவிரமாக எல்லோருடைய கவனத்தையும் உடனே ஈர்க்கக்கூடிய விஷயத்தை எப்படி உருவாக்குவது என்பது. இதன் காரணமாக பலர் கடும் மன அழுத்தங்களுக்கெல்லாம் ஆட்படுகிறார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. நிச்சயமாக நாம் செய்கிற ஒரு வேலை என்பது அது 10 பேரால் பார்க்கப்படுகிறதா, 100 பேரால் பார்க்கப்படுகிறதா, 1,00,000 பேரால் பார்க்கப்படுகிறதா என்பது அல்ல முக்கியம். மாறாக அந்த பணி அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா, பொருளுடையதாக இருக்கிறதா என்பதுதான். எதை வேண்டுமானாலும் ஒரு பரபரப்பிற்காக சில மணி நேரங்கள் உயிர் வாழ வைக்க முடியும். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். கடந்த ஒரு ஆண்டில் சமூக வலைத்தளங்களில், சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலான விஷயங்கள் அல்லது இதை பற்றித்தான் இந்த உலகமே பேசுகிறது என்று நம்பிய எத்தனை விஷயங்கள், அது பீப் சாங்கிலிருந்து தொடங்கி எத்தனை விஷயங்கள் சில நாட்களில் காணாமல் போயிருக்கின்றன. யாருடைய நினைவுகளில் கூட அது இல்லாமல் போயிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். ஆனால் வாழ்வியலினுடைய ஆழமான உண்மைகளை பேசக்கூடிய, அழகியலை பேசக்கூடிய எந்த ஒன்றும் அப்படி மறைவது கிடையாது. ஆகவே வைரலுக்காக மட்டும் வாழ்வது என்பது அது உண்மையிலேயே ஒரு கலாச்சார தற்கொலை, அது ஒரு உளவியல் தற்கொலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டுமா என்ற கேள்வியை எல்லோரும் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு துறையை பற்றியும் முழுமையான தகவல்களை நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையை பற்றி எந்த ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஏற்றுமதியாளர் மற்றும் ஏற்றுமதி பயிற்சியாளர் திரு செல்வகுமார். ஏற்றுமதி அப்படின்னா என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை பற்றின ஒரு புரிதல் எவ்வளோ தூரம் இருக்குது, இது ஒரு தனியாக பார்த்தா ஒரு வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம், நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை யாரெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் மக்களுக்கு ஏற்றுமதி பற்றின ஒரு புரிதல் இருக்குது, இதுக்கு ஏன் பயிற்சி தேவைன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஏற்றுமதியாளராக, ஏற்றுமதிக்கான பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றிங்க. ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா காமனாக எல்லாருக்குமே தெரியும், அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் பரிச்சயம். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு தொழில், இது யாரெல்லாம் பண்ணலாம், இதில் இருக்கிற சவால்கள் என்ன, அவ்வளோ சீக்கிரம் இதில் நுழைய முடியுமா, நிறைய கேள்வியோட பயத்தோட நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதனாலே இதெல்லாம் நம்மளுக்கு வராதுப்பா, யாரோ பெரிய ஒரு இந்த பீப்புள் தான் இதுக்குள்ளே போக முடியும், சாமானியர்கள்லாம் ஏற்றுமதிக்குள்ளே போக முடியாது அப்படின்ற ஒரு மித் இருக்குன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே ஏற்றுமதி அப்படிங்கிறது என்ன,
என்ன மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சாதாரண ஒரு காமன் மேன் கூட இந்த ஒரு பிஸ்னஸ் எடுக்க முடியுமா? இதில் எவ்வளோ முதலீடு தேவைப்படும்? எவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும்? இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். அதுக்கு ஒரு பயிற்சியும் ஏன் தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏற்றுமதி அப்படின்னு சொன்னால் என்ன, இது இப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியல. இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு அவென்யூ ஓப்பன் ஆகிருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆகுது. கண்டிப்பாக. இப்போது ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வேணும், அதே மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். தென் இது எல்லாமே நியாயமான ஆசைகள். ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்குது. பட் இந்த நியாயமான ஆசைக்கு ஒரு தொழில் வேணும் இல்லைங்களா? நியாயமான ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தொழில் வேணும். ஸோ அந்த தொழில் ஏன் ஏற்றுமதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ தொழில் இருக்குங்க, ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அதே ஏற்றுமதி தொழில் அப்படின்னும் போது உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும், இன்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த முயற்சி அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுக்கணுங்க. அப்போ இந்த ஏற்றுமதி தொழில் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்கும் முதல்ல பயப்படுறது என்னென்னா பணக்காரர்கள் மட்டுமே செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் இப்போ வீட்டில் போய் நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் பயப்படுறது என்னென்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கணும், அதே மாதிரி ஆங்கில அறிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை டிஸ்அட்வான்டேஜ் பண்ணி விட்ருவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு வீட்டில் போய் சொன்னாலே பக்கத்து வீட்டுக்கார யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தோற்று போனவர்களை மட்டுமே இந்த சமுதாயம் வந்து அடையாளம் காமிக்கும். அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு கோடி ரூபா நஷ்டமாயிருக்கான், ஸோ அவனை பாரு, அப்போ நீ பேசாமல் வேலைக்கு போ அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே வந்து இளைஞர்களை பார்த்தும் என்டர்பிரனரை பார்த்தும் இந்த தொழில் முனைவோரை பார்த்தும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டை பற்றி ஏபிசிடி கூட தெரியாதவர்கள் தான் இதை பற்றி சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தராவது ஏற்றுமதியில் ஜெயிச்சவங்களை பார்த்து இந்த இவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு, ஸோ இவரை பார்த்து நீ பிஸ்னஸ் பண்ணி பழகுன்னு எந்த பேரண்ட்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொல்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த அவேர்னஸ் அப்போது எக்ஸ்போர்ட் யார் வேணாலும் பண்ணலாங்கிற அவேர்னஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கிட்டையும் இன்றைக்கி கிடையாதுங்க. ரெண்டாவது அவர் கற்றுக்கணும், எக்ஸ்போர்ட்டை பற்றி கற்றுக்கணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இன்றைக்கி டாப் 10 பணக்காரங்களை எடுத்துக்கலாம். திருப்பூரில் 2000 எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குங்க. இதில் டாப் 10 பணக்காரங்களை எடுத்திங்கன்னா யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஸோ ரொம்ப சர்வசாதாரணமாக எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ படிப்பறிவு இல்லாதவர்களாலும் ஏற்றுமதியில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில் என்ன நிலவுது அப்படின்னா பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், படிப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு வந்து படிப்புங்கிறது அவசியம். ஸோ அந்த ஆங்கில அறிவு அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா ஏற்றுமதின்னு வந்தாலே இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு வெளிநாட்டு இறக்குமதியாளர் தான் வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாரு. அப்போ அவர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு பேஸ் அந்த லாங்குவேஜ். அப்போ அவன் இங்கிலீஷில் பேசுகிறான்னா கண்டிப்பாக அது நம்மளும் அந்த ஆங்கிலத்தில் ரிப்ளை பண்ணுற அளவுக்காவது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த படிப்பறிவு வேணுங்க. ஆனால் இதே திருப்பூர் மக்கள் பாருங்கள், அந்த டாப் 10 பணக்காரங்க படிக்கவே இல்லை. அப்போ எப்படி அவங்களால வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனால் படித்தவங்களை வேலைக்கு வச்சுட்டு அவங்ககிட்ட வேலை வாங்குற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த ஏற்றுமதி ஆர்வம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. என்னென்னா வீட்டில் படித்த பசங்க இன்றைக்கி இருக்காங்க, யாருமே வந்து இன்றைக்கி அன்எஜுகேட்டட் நம்ம சொல்லவே முடியாது. அந்த இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவுக்கு அது இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்மார்ட்டர் வேயில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூட நம்ம இந்த தொழிலுக்காக அவங்கள உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒரு மெயில் வந்திருக்கு, இதை படித்து காமி அப்படின்னு சொன்னால் கூட அந்த பையன் இன்றைக்கி ரிப்ளை பண்ணுவான். இன்றைக்கி படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி நாலேஜ் இருக்குது. அப்போ இப்படி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கிற காலகட்டம் இது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு உள்ளே வருவாங்க. இப்போ ஒரு ஆர்டரை பேசி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து தபால் வழியில் தான் வந்து ஒரு வெளிநாட்டு இறக்குமதியாளருக்கும் நம்ம வந்து ஒரு சாம்பிள் அனுப்பிச்சி வைக்கிறதும், ஒரு லெட்டர் போடுறதும், அவன் நம்மளுக்கு திருப்பி அனுப்புறதும். ஸோ ஒரு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 1 வருஷம் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை பேசி முடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் போதும். ஏன்னா இன்றைக்கி இமெயில் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, ஒரு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்தோம்னா கூட அவன் எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்றான். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏன் சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அப்போ அதனால தான் நானும் ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கேன். இன்றைக்கி 12 வருஷமாக என்னோடய ஃபீல்டில் இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னோடய ஆசை என்னென்னா நம்ம மக்கள், ஏன்னா பல வெளிநாடுகளில்
இறக்குமதியாளர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து ப்ராடக்ட்ஸ் வேணும், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா சரியான ஏற்றுமதியாளர்கள் கிடையாதுங்க. கண்டிப்பாக சார். இப்போ ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து பொருட்களை நம்ம வெளிநாட்டுக்கு வர்த்தகம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். எஸ், அதான் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு புரிதல் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே ஒரு ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அதுக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இது வெளிநாடு நம்ம நேரடியாக பார்க்காத ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயம் இருக்குங்க. அந்த நேரத்தில் எந்த ப்ராடக்ட், பொதுவாக கார்மெண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட்டை மெயின் கோர், எக்ஸ்போர்ட்னாலே கார்மெண்ட்ஸ்ங்கிறத ஞாபகம், எல்லாருக்கும் அதான் ஞாபகம் வரும். இதை தாண்டி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், உண்மையிலே இது வந்து இது சாத்தியப்படுமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பொருளை தேர்ந்தெடுப்பதுங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது. இப்போ லோக்கலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சி வச்சுட்டு பணம் கொடுக்காம ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம லோக்கலில் ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அது மார்க்கெட்டிங்க்கு, விளம்பரத்துக்கு, அதுக்கு இதுக்கு நல்லா செலவு பண்ணி அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது யார் கையில் இன்றைக்கி இல்லைங்க. அப்போ இது விளம்பரம் பண்ணால் இந்த ப்ராடக்ட் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ண முடியுங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனால் அந்த விளம்பரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இன்றைக்கி யாருக்கிட்ட இல்லை. அப்போ பிரச்சனை என்னென்னா இங்கே கேபிட்டல் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ இதே வெளிநாடுகளில் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நம்ம இங்கே இருக்கிற பொருளை வாங்கி வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ண போகிறோம். அப்போ வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இறக்குமதியாளர் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேர், அதாவது 130% இறக்குமதியாளர்கள் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நாம் இங்கே ஏற்றுமதி செய்வதற்கு நாங்கள் தயார் அப்படின்னா நம்மகிட்ட பொருள் தேர்வு அப்படிங்கிறது ஒன்று வேணும். அப்போ எந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பொதுவாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் இருக்க ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் தான். எக்ஸ்போர்ட்னாலே திருப்பூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் இன்றைக்கி அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலக மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே போகுது, அவரவர்களுடைய தேவைகளும் அதிகமாகிட்டு போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகமே தமிழ்நாட்டை வாட்ச் பண்ணுது. என்னென்னா தமிழ் பாரம்பரியம். அப்போது நம்மளுடைய யோகா, தமிழன் கற்றுக் கொடுத்தது தானே நம்மளுடைய யோகா, இன்றைக்கி உலகமே ஃபாலோ பண்ணுதே. அப்போ இந்த யோகாவை கற்று வச்சுட்டு நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற கேட்டகரியில் வருது. அப்போ அந்த டீச் பண்ணும்போது கூட அந்த யோகா போய் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி 4 days கிளாஸ் 5 days கிளாஸ்ன்னு டீச் பண்ணிட்டு வராங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கூட போயிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே என்னென்னா நம்ம யோகா சொல்லி கொடுத்தோம்னா யாரும் வர்றதில்லை, மேக்ஸிமம் இப்போ பிடிச்சவங்க தான் வராங்க. இன்னும் பெரிய ஒரு ஃபீஸ் எல்லாம் ஒன்று வாங்கிட முடியாது. அதே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு யூஎஸில் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்கும்போது பர் ஹவருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவர் வாங்குறது பர் ஹவருக்கு, இல்லைனா ஒரு கிளாஸ் ஒரு அந்த யோகாவில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஒரு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 200 pounds அவர் வாங்குறாரு. 200 pounds கிட்டத்தட்ட 20,000 ரூபா பக்கம் ஒரு பர்சனே கொடுக்குறாரு ஒரு மாதத்துக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு டீச் பண்ணும்போது, ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த யோகாவே இப்படி இந்த அளவுக்கு போகும்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம மற்ற அத்தியாவசியமான ப்ராடக்ட்ஸ் அவன் ஏன் தமிழ்நாட்டை வாட்ச் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை நோட் பண்ணுறாங்கன்னா அந்த தமிழ் பாரம்பரிய உணவு முறைகளே வந்து அவங்கள ரொம்ப கவருதுங்க. அப்போது நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல்ஸ். அதே மாதிரி நம்ம அன்றாடம் சாப்பிட்டு இந்த மில்லட்ஸ், ராகி, அந்த கேழ்வரகு, கம்பு, சோளம், இது ரிலேட்டடாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து அதிக அளவில் நம்மளுக்கு இன்றைக்கி அட் த ட்ரெண்டிங்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே அந்த இயற்கைக்கு மாறிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே மேக்ஸிமம் இயற்கைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர நமக்கு அந்த அவேர்னஸ் இன்றைக்கி இல்லை. ஆனால் உலக நாடுகளில், அதுவும் மேற்கத்திய நாடுகளில் தமிழ் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உடையாகட்டும், உணவாகட்டும், அந்த மருத்துவமாகட்டும் இன்றைக்கி அவன் கேட்குறான். அப்போ இந்த செக்டார்லாம் வந்து நம்ம கால் பதிச்சோம் அப்படின்னா, இந்த ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்திய கைவினை பொருட்கள், இந்த கைவினை பொருட்கள் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 14,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து. ஆனால் இதை பண்ணினது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். அப்போ தமிழ் மக்கள்கிட்ட இருந்து கற்றுட்டு போன ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது ஏன் தமிழ் மக்கள் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஆனால் அவங்களும் கேட்குறது என்னென்னா எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து ப்ராடக்ட் வேணும். இப்போ ஈரோடு மஞ்சள் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாருங்க வெளிநாட்டிலேருந்து. ஆனால் அந்த மஞ்சளுக்கு வந்து கொட்டேஷன் கொடுக்குறது ஒரு நார்த் இந்தியாவில் குஜராத்லேருந்து ஒருத்தர் கொட்டேஷன் கொடுக்குறதா அவர் சொல்கிறாரு. அப்போது ஈரோட்டில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு தானே அந்த மஞ்சளுடைய மகத்துவம் என்னென்னு தெரியும், அது எப்படி பக்குவப்படுத்தினாங்க, எப்படி வளர்த்துனாங்க, அது எப்படி அந்த என்னென்ன கிரேட் இருக்குங்கிறது ஒரு தமிழனுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த தமிழனுடைய பொருளை ஏன் இன்னொருத்தன் கொடுக்குறான் அப்படிங்கும்போது அவங்க வந்து எனக்கு தமிழ்நாட்டு ப்ராடக்ட்ஸ் தான் வேணும், ஆனால் இவங்க கொடுத்தா எனக்கு வேண்டாம்
அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் நம்ம ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இன்றைக்கி சும்மா உட்காந்துட்ருக்கோம். இதுதான் இன்றைய நிலைமை. அப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்து தோற்று போனால் தப்பே இல்லை. நம்ம முயற்சியே பண்ணுறதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு எஃபர்ட் ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட்குள்ளே நான் இதில் எஃபர்ட் போட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்படி வந்தால் உடனே ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறேன், மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அது ஒன்று சூஸ் பண்ணுறேன், அதை அப்படியே நான் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு போயிட முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னேன், முயற்சி பண்ணி தோற்று போகிறோம். அப்போ எடுத்தோடனே வந்து உடனே நம்ம இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டை கற்றுட்டேன் நான், இமீடியட்டாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. முதல்ல இந்த இடத்துல கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. எந்த பொருளை தேர்ந்தெடுக்கிறோம், அப்போ அந்த பொருள் சம்மந்தப்பட்ட அறிவு நம்மகிட்ட என்ன இருக்குது. ஏன்னா புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வரோம், நம்ம வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்போம், இல்லை எங்கே ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம், சைடு பிஸ்னஸாக இந்த எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்க சொல்லி நானே சொல்கிறேன். அப்போ அப்படிங்கும்போது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒன்றுமே தெரியாதுங்க. அப்போ எந்த பொருளை தேர்ந்தெடுப்பதுங்கிறது இப்போ நானே அட்வைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ கார்மெண்ட்ஸே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கார்மெண்ட்ஸை பற்றி என்ன தெரியும், ஏதோ ஒரு ப்ராடக்ட் அதை பற்றினா அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ண முடியும், ஸோ அதனுடைய டெக்னிக்கல் டேட்டா என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இறக்குமதியாளர் இதைத்தான் கேட்குறான். அந்த ப்ராடக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இருந்தால் உலகம் பூரா நம்ம எங்கே வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். அப்போ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியலைன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஸோ அப்போது இது இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பயமும் இதுதான். ஏன்னா இப்போ நான் எனக்கு எக்ஸ்போர்ட் ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன், எனக்கு எத்தனை நாளில் எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சில பேர் கேட்குறாங்க. அப்போது முதல்ல ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிங்க. எடுத்தோடனே நம்ம பெரிய லெவலில் போக வேண்டாம். முதல்ல ஒரு சைடு பிஸ்னஸாக ஆரம்பிக்கும் போது நம்ம அதை சின்னதாக தான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ஒரு 25,000க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான், அப்படி நினச்சவங்க தான் இன்றைக்கி மல்டி மில்லியனர்ஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு என்ன, அந்த சந்தை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ பையருக்கும் நம்மளை பிடிக்கும், நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ ஒரு ப்ராடக்ட் நாலேஜை வந்து நம்ம தெளிவாக கேதர் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு இறக்குமதியாளருக்கு நம்ம அதை பற்றி பேசுகிறேன்னா அவர் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட்டை பற்றி இவருக்கு தெரியுமா. அப்போ தெரியுமான்னு செக் பண்ணும்போது, அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கும் போது நம்ம அந்த விஷயத்தை அவர் கன்வே பண்ணுவோம். அப்போ ஓகே எனக்கு இது இவ்வளோ கொடுங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து கான்வர்சேஷனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த கான்வர்சேஷன் தான் வந்து ஒரு ஆர்டராக கன்வெர்ட் ஆகுது. அப்போது உங்களை பையருக்கு பிடிக்கணும். அப்போ உங்களோட அந்த ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், தென் பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணணும், தென் குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்காங்கிறது முதல்ல ப்ரூஃப் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, என்னால் குறைந்தபட்சம் இவ்வளோ கொடுக்க முடியுங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணணும், மேக்ஸிமம் ஆர்டர் குவான்டிட்டி இவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். தென் அகெயின் பையர் கேட்ட மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவர் விமானம் ஏர் கார்கோ மூலமாக கேட்குறாரா இல்லை சி கார்கோ மூலமாக கேட்குறாரா, இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் போதுங்க, யார் வேணாலும் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். எஸ். அப்போது நம்மளுக்கு அந்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே டெவலப் ஆகிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் சம்பாரித்து பார்த்துட்டாங்கன்னா அடைச்சா குறைந்த முதலீடு, ஸ்மார்ட் ஒர்க்கு, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற ஆச்சரியமாக அவங்களுக்கே ஆச்சரியம் ஏற்படுத்தும். தென் ஈஸியாக அவங்க அடுத்த ஸ்டேஜை நோக்கிய பயணம்ங்கிறது தானாக வந்துடுங்க. ஆனால் வாய்ப்பு வந்து 100% இருக்குது. ஆனால் தமிழ் பீப்புள்ஸ் வந்து 5% தான் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்காங்களே தவிர இன்னும் 95% ஆஃப் பீப்புள்ஸுக்கு வாய்ப்பு காத்துட்ருக்கு. அப்போ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற வேலையில் தான் இப்போ நான் இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் சொல்கிறோம், எஸ், அட்வான்ஸாக கூட பேமெண்ட் வரும், இல்லை நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வரும். இப்போது நம்ம இங்கே ஒரு இடத்துல கடையில் போய் வாங்குகிறோம், அது ஒன்று நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு பீரியட் இருக்குது, எக்ஸ்பைரி 1 வீக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த மாதிரி அனுப்பும்போது ஹேண்டிலிங்கில் எரர் வரலாம், இதுலேயே எரர் வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தவங்க அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இந்த பயமும் எல்லாத்துக்கும் இருக்குங்க. இந்த பயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது. இதில் என்னென்னா இன்சூரன்ஸ் இருக்குங்க. இப்போ லோக்கலில் ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக எந்த சூழ்நிலை வேணாலும் அவர் நம்மளை ஏமாற்றிடலாம். ஸோ அப்படி லாஸ் ஆனவங்க தான் இன்றைக்கி அதிகம். ஆனால் எக்ஸ்போர்ட்டில் லாஸ் ஆனவங்க கம்மிங்க. ஆனால் நிறையா பேர் பயந்துக்கிறது எக்ஸ்போர்ட்டில் தான் ஹெவி லாஸ் வந்துருமோன்ட்டு. ஏன்னா முகம் தெரியாத ஒரு இறக்குமதியாளரோட தான் நம்ம தொடர்பு வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல நிறையா சந்தேகங்கள் வருது. அங்கே நான் பார்த்ததே இல்லை, அவர் எப்படி என்னை நம்பி பணம் கொடுப்பாரு, நான் இங்கே இருக்கேன், நான் அவரை பார்த்ததே இல்லை, மெயில் கம்யூனிகேஷன் தான், எதை நம்பி பணம் கொடுக்குறாரு, இது ஒரு சந்தேகம். ரெண்டாவது, இப்போ இன்கேஸ் நான் அனுப்புகிற பொருள் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா அவர் நாளைக்கு பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போது இதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா இருக்குங்க. அப்போ அந்த பையரே என்ன பண்ணுவாருன்னா, நம்ம இங்கே ஹார்பருக்கு டெலிவரி கொடுக்குறோம், அப்போ இங்கேயே ப்ரைவேட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியை வச்சு அவர் செக் பண்ணி அவர் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறாரு. இது ஒரு எளிமையான ஒரு வழி. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பொருளை அனுப்பும் போது கூட இங்கேயே ப்ரைவேட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியை வச்சு செக் பண்ணிக்கலாம்.
அப்போது அதில் எந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பையர் வந்து அந்த ப்ராடக்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தப்பான ப்ராடக்ட் அனுப்பிச்சா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ நம்ம பையர் கேட்ட மாதிரி அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ எக்ஸாம்பிள் கார்மெண்ட்ஸே வந்து ஒரு 1 லட்சம் டிஷர்ட் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 500 பீஸ் டேமேஜ் ஆகத்தான் செய்யுங்க. ஸோ அப்போ அந்த 500க்கு 500 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது பையர் வந்து நம்மளை ஒன்றும் கோச்சுக்க போகிறதில்ல, ஏன்னா இது இயல்பு. இப்போ நீங்கள் பல்காக ஒரு ப்ராடக்ட் வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இதுக்கு வந்து இப்போ இன்கேஸ் அந்த பையர் நம்மளை ஏமாற்றிட்டாரு, பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் நம்மளுக்கு வந்துடும். இந்த இடத்துல நம்ம லாஸுங்கிறது நம்ம பார்க்க போகிறதில்ல. தென் ப்ராடக்ட் டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சு, அப்போ என்ன டைப் ஆஃப் டேமேஜ் அது வாட்டர்னால வாட்டர் டேமேஜா இல்லை ஏதாவது கீழே எடுத்து போட்டு இது பண்ணிட்டாங்களா, ஸோ அங்கே ஹேண்ட்லிங் டேமேஜா அப்படிங்கும்போது அதுக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிரும். ஸோ வாட்டர் ரிஸ்க்னு சொல்லுவாங்க இதையே. தென் கண்ட்ரி ரிஸ்க். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு பொருள் அனுப்புகிறோம், ஆர்டர் எடுத்துருப்போம் நம்மளே, 30 நாள் அது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ 30 நாள் கேப்பில் அந்த 15வது நாள் நம்ம திடீர்னு அந்த நாட்டு மேலே பொருளாதார தடைன்னு சொல்லுவாங்க, சொல்லி அந்த நாட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டை பேன் பண்ணியிருக்கலாம். ஸோ அது இறக்குமதிக்கு தடைன்னு அந்த நாட்டுக்கு கவர்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தாலும் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் கண்ட்ரி ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நம்ம அதை சரியான முறையில் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஆக்சுவலாக எங்கள் பயிற்சியை பார்த்தீங்கன்னா அந்த 1 நாள் பயிற்சி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்ருக்கேன். பட் என்னோட யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரம் கிளாஸ் அது. அதை என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு இப்போ புதுசாக எக்ஸ்போர்ட் ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து ஒரு எக்ஸ்போர்ட்னா என்னங்கிறது ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருக்கேன். இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ ஒரே நாளில் எல்லாத்தையுமே அவங்களுக்கு திணிக்க முடியாது. எல்லாம் கற்றுட்டு தான் எக்ஸ்போர்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் கார் ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லைங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்தால் போதும் இல்லை, எந்த கார் வேணாலும் ஓட்டலாம் இல்லை. கார் மெக்கானிசம் கற்றுக்கணுமா, கார் மெக்கானிசம் கற்றுக்கணும்னா இன்றைக்கி 100 பிராண்ட் இருக்குது, லைஃபே முடிஞ்சு போகும். ஆனால் ஓட்ட தெரிஞ்சால் போதும், எதை வேணாலும் ஓட்டலாம் இல்லைங்க. ஏற்றுமதியும் அப்படித்தான். நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிட்டா போதுங்க, நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போகணும் அப்படிங்கிறதுல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 90% வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் நான் அனுப்புகிறேன், ஹார்பருக்குள்ளே போய் நான் ஏதாவது போகணுமா, இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுமா, நான் போய் அங்கே ஏதாவது டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நாம் வந்துங்க சரியான ஒரு பொருளை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற முதல்ல எண்ணம் வேணும், ஒரு ஆர்வம் வேணும். இது இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சரியான பொருளை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. தென் அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொக்யூர்மெண்ட், நல்ல சப்ளையரை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்டேருந்து நான் ஸ்டாப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீட்டாக பையர் கேட்ட மாதிரி பேக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ஒரு நல்ல C&F ஏஜென்ட்கிட்ட ஒப்படைச்சா போதும். அப்போ இது எல்லாத்துக்கும் தேவை நமக்கு ஒரு பையர் வேணும். அந்த இறக்குமதியாளர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தா தானே இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம இதெல்லாம் செய்ய முடியுங்க. அப்போது இதில் 90% நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா C&F ஏஜென்ட், கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். இன்றைக்கி எத்தனையோ நல்ல C&F ஏஜென்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் காத்துட்ருக்காங்க. அப்போ டாக்குமெண்டேஷனுங்கிறது அவங்க வேலை தானே. அப்போ நம்ம இங்கே டாக்குமெண்டேஷன் நிறைய பேர் அப்படி தான், எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்லாம் கஷ்டம், நான் டாக்குமெண்டேஷன் கற்றுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நானும் MIB போஸ்ட் கிராஜுவேட்டுங்க, 2 வருஷம் வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் தான் நான் படித்தேன். ஆனால் நான் படித்த MIBக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் உள்ளே போயிட்டோம். பட் இந்த இடத்துல அந்த டாக்குமெண்டேஷன் வேலையை யார் செஞ்சு கொடுக்குறா நமக்கு, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அப்போ அவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. அப்போ நம்மளோட வேலை என்ன, நல்ல சப்ளையர் தேர்ந்தெடுத்து ப்ராடக்ட்டை வாங்கி அனுப்புறது தான். அப்போ இது எல்லாத்துக்கும் மெயினாக என்ன வேணும்னா பையர் வேணும். ஸோ அந்த பையருக்கு உண்டான வேலை என்னவோ அதுதான் நாங்கள் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் பேசுகிற போதே ஃபஸ்ட்டு சொன்னீங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ்னு ஒன்று. ஸோ ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோன்னு அதை நம்ம இன்சூர் பண்ணுறது வந்து ஒரு மேண்டேட்ரியாக கண்டிப்பாக ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், எதை வேணால் ப்ராடக்ட் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்னும் போது இதுக்கு தனியாக ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன் தேவையாக? கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா அந்த பயிற்சி நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கணும். ரெண்டாவது அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக அவர் முதல்ல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காராங்கிறத பார்க்கணும். ஸோ நான் MIB போஸ்ட் கிராஜுவேட் போது எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி. அப்போது எதுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பயம் இருக்குங்க. அப்போ நம்ம ஏமாந்துருவோமோ, அப்போ நம்மளுக்கு யாரோ வழிகாட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுதான். ரெண்டாவது தன்னம்பிக்கை இல்லைங்க. நிறைய பேத்துக்கு வந்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க, 4 மாதம் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டரும் கிடைக்காது, எக்ஸ்போர்ட்டை விட்டுட்டு மறுபடியும் அகைன் வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க. அதை நான் அப்படி சொல்கிறதே இல்லை. ஏன்னா பயிற்சிக்கு வாங்கன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ரீசன் என்னென்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசை வரணும், பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும் ஆசை மைண்டில் எல்லாத்து மைண்ட்லையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், சாதிக்கணும். சார் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை இன்றைக்கி. ஏன்னா இப்போ ஒன்றும் வேண்டாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி
கோவலன் கண்ணகி நம்ம இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த வாழ்ந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிறிஸ்து பிறந்த பின் இல்லைங்களா, 100 200 வருஷம், அந்த வருஷத்தில் 2000 வருஷம் ஆச்சு கரெக்டாக. இந்த கோவலன் யாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழ் முன்னோர் தானே அவர். அப்போ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஏற்றுமதியில் நம்பர் 1 இருந்தது. இன்னைக்கு ஏன் அப்படி இல்லாமல் போச்சு? உலகத்துக்கு முதல் ஏற்றுமதி கற்றுக் கொடுத்தவனே தமிழன் தான். பண்டமாற்று முறை அப்படிங்கிறத உலகத்துக்கு முதல் கற்றுக் கொடுத்தே தமிழன் தான். உலகத்தில் முதல் ஹார்பர் கட்டின இடமும் பூம்புகார் தான். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் காவிரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்றைக்கி இருக்கிற தமிழர்கள் வந்து எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம்? அப்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணும், அவ்வளோதானே. அப்போ அந்த வழிகாட்டி வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவராக இருக்கணும். ஒரு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கணும். பட் அந்த ஏற்றுமதி எளிமையான முறையில் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடைச்சா இவ்வளோதானா, நம்மளாலையும் சாதிக்க முடியுமேங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்தால் தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஸோ அதை தான் நான் இங்கே செஞ்சிட்ருக்கேன். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நாள் பயிற்சிங்கிறது அந்த நுணுக்கம், தொழில் நுணுக்கம். எந்த இடத்திலெல்லாம் உங்களை ஏமாற்றுவார்கள். ஒரு பையரும் இன்றைக்கி நல்லவன் சொல்ல முடியாது, எந்த பையரையுமே நல்லவன் சொல்ல முடியாது. அப்போ 100ல் 90% நல்லவன் தான். அந்த 10% ஆஃப் பீப்புள்ஸை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாமையே நம்ம டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல யார் நல்லவன் கெட்டவன்லாம் இங்கே பார்க்கவே வேண்டியது இல்லைங்க. இப்போது ஒரு பையர் வந்து நம்மளுக்கு பேமெண்ட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பையர் நல்லவன். அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த பையர்கிட்ட பேசணுமா இல்லையா? ஒரு மெயில் கம்யூனிகேஷன் தானே, அவ்வளோதானே, ஒரு கான்வர்சேஷன் தானே, கண்டிப்பாக பேசலாம். அப்போ ஃபைனலாக ஒரு கான்வர்சேஷன் எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னா, உன் ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எப்போ பணம் கொடுப்பேன், அப்படி தான் பையர் கேட்க போகிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸை வந்து நமக்கு செக்யூர்டாக சேஃப்டியாக நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பையருக்கு நல்லவனாக இருந்தால் பேமெண்ட் கொடுத்துருவான். அவன் பையர் ஒரு மாதிரினா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரலைன்னா அவனே கலந்துக்குவான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோங்க. இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இந்த பையர் பேமெண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, இது நம்மளுக்கு ஏன் ஒரு அனுபவமாக இருக்காது? நமக்கு தன்னைத்தானே நமக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுது இல்லையா? 100 பையருக்கு நம்ம மெயில் பண்ணால் மட்டும்தான் 10 பையர் நம்மளுக்கு இப்போ ஆர்டர் கொடுக்குறான். அப்போ அந்த 100 பையருக்கு மெயில் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கணும். அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை வேணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லைங்க. ஏன்னா கடன் பிரச்சனைகள் மாட்டியிருப்பாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் 50 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ப்ராப்பராக அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் 5 வருஷத்தில் சம்பாதிக்கலாம். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கள் திருப்பூர்காரங்களே இருக்காங்க. 50 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை 5 வருஷத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோமா இல்லையா? அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்மார்ட் ஒர்க்காக இப்போ மாற்றிட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு நாள் பயிற்சிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. ஏன்னா நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கார், அதனால் நம்ம வந்து சேஃபாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஏன் பயந்துக்கிறாங்க? பெற்றவங்களை வந்து தப்பே சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அது அன்பு. நம்ம பையன் ஏமாந்துடக்கூடாதுன்னு தானே எந்த அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது ஏற்றுமதி இறக்குமதினா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ இந்த பையன் புதுசாக போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்க. அப்போ எனக்கு ஒரு குரு இருக்கார், எனக்கு கைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வராதிங்க. ஒரு சைடு பிஸ்னஸாக ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வெளிநாடு வாழ் தமிழர்கள் இன்றைக்கி தயாராக இருக்காங்க. நமக்கு தமிழங்கிட்ட தான் ப்ராடக்ட் வாங்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களே வந்து இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்தா போதுமே. ஸோ வெரி சிம்பிள், ஈஸி, எல்லாருமே ஜெயிக்கலாம் இல்லைங்க. தமிழில் பேசியே வியாபாரம் பண்ணலாம்ல இப்போ. அப்போ தமிழனுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லைல்ல, அது வேணும் கண்டிப்பாக. பட் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் பீப்புள்ஸ் நிறையா மற்ற இறக்குமதியாளர்களும் ஃபாரினர்ஸும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க காத்துட்ருக்காங்க. பட் நம்மளை முதல்ல வந்து ஒரு ட்ரெயின் அப் பண்ணிக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்கிட்ட நம்ம ஆர்டர் எடுத்தாலே போதும், அவங்க கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே சரியான ஏற்றுமதியாளர்கள் கிடையாது. அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு பயிற்சி வேண்டும். அதுதான் என்னுடைய பயிற்சி. ஒரு ஏற்றுமதியாளராக, ஏற்றுமதிக்கான ஒரு பயிற்சியாளராக, ஏற்றுமதி அப்படிங்கிறது என்ன, எந்தெந்த பொருட்களெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், இதில் பிரச்சனைன்னு வந்தால் எங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சரியான புரிதல், ஒரு அணுகுமுறை அவசியமாக இருக்குது. அண்ட் பேஷன்ஸோடு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அப்படிலாம் பண்ணி ஒரு சரியான ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து சரியான ஒரு பையரை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது எவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இது இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி பயிற்சிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் புத்தகங்களை படித்து அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தொலைக்காட்சிகள், நாளேடுகள், வார ஏடுகள் என ஊடகத்துறை விரிந்து பரவியிருப்பதால் எழுத்தாளர்கள் பலர்
தங்களினுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள முடிகிறது. ஆனால் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நிலை கூட அவர்கள் திரைப்படத்துறைக்கு வந்திருந்தாலே தவிர மற்றபடி மிக பெரும்பான்மையாக வறுமையில் தான் இருந்திருக்கிறது என்பது உண்மை. அதற்கு புதுமைப்பித்தனினுடைய வாழ்க்கையிலிருந்து பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். சம்சார பந்தம் என்று ஒரு நூல் வந்திருக்கிறது. கமலா புதுமைப்பித்தன் அவர்கள், புதுமைப்பித்தனினுடைய துணைவியார் கமலா அவர்கள், அவரை பற்றி எழுதியிருக்கிற பல கட்டுரை நிகழ்வுகளினுடைய தொகுப்பாக அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை படிக்கிற போது புதுமைப்பித்தனினுடைய வாழ்க்கையும் புரிகிறது, அவர்களினுடைய வறுமையும் புரிகிறது. எழுத்தாளர் வேமு புதிய விற்பனவர்கள் அந்த கடிதங்களை எல்லாம் அவர் துணைவியாரிடமிருந்து வாங்கி தொகுத்து அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். சென்னை சூளைமேட்டிலே இருக்கிற பரிசல் என்னும் நிறுவனத்தின் வெளியீடாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதில் ஒரு காட்சியை அவர் நம் கண்முன் கொண்டு வந்து இப்படி நிறுத்துகிறார். ஒரு முறை அவருடைய சொந்த ஊரான திருவனந்தபுரத்திலே இருந்தார். புதுமைப்பித்தன் சென்னையிலே தினமணி 8 உதவி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது புதுமைப்பித்தனினுடைய 2வது குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தான நிலை ஏற்படுகிறது. அந்த காய்ச்சல் கூடுதலாக ஆகி குழந்தை பிழைக்குமா இல்லையா என்கிற அச்சத்தில் உடனடியாக ஒரு தந்தி கொடுக்கிறார். இப்போது இருப்பதைப் போல அடுத்த நிமிடமே அலைபேசியிலே செய்திகளை தெரிவித்துவிட முடியாது, கடிதங்கள் தான் போட முடியும். ஆபத்து என்றால் தந்தி அடிக்கலாம். அந்த காலத்திலெல்லாம் தந்தி வந்திருக்கிறது என்று சொன்னாலே வீட்டில் இருக்கிறவர்கள் அச்சப்படுவார்கள். அதில் என்ன வந்திருக்கிறது என்பதை பார்க்காமலே தந்தி வந்திருக்கிறது என்று சொன்னவுடனேயே பெரியவர்கள் அழுது விடுகிற காட்சியையெல்லாம் நாம் அன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அப்படி குழந்தைக்கு ஆபத்தான நிலை இருக்கிறது, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கமலா அவர்கள் புதுமைப்பித்தனுக்கு தந்தி கொடுக்கிறார். 3 நாள்களாக அந்த தந்தி கொடுத்ததற்கு பிறகும் புதுமைப்பித்தன் வரவில்லை. அவர் ஒரு வினோதமான மனிதர் தெரியுமா என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். சில நேரங்களில் ஏன் இவரை கட்டிக்கொண்டோம் என்று கூட எனக்கு ஆகியிருக்கிறது. அவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் தான். ஆனாலும் வாழ்வில் பல துயரங்களை 2 பேரும் பொருளாதார அடிப்படையில் சந்தித்தோம் என்று அவர் எழுதியிருக்கிறார். தந்தி கொடுத்தாயிற்று. குழந்தையின் மீது அவருக்கு அன்பு அதிகம். குழந்தைக்கு உடல்நலம் இல்லை, அதுவும் ஆபத்தான நிலை என்று சொன்னதற்கு பிறகும் கூட 3 நாள்களாக ஒருவர் வரவில்லை என்றால் எந்த ஒரு பெண்ணுக்கும் கோபம் வரும். கமலா அவர்களுக்கும் அந்த கோபம் வந்திருக்கிறது. 3 நாள்களுக்கு பிறகு திடீரென்று புதுமைப்பித்தன் காலையிலே வந்து திருவனந்தபுரத்திலே நிற்கிறார். என்னாயிற்று குழந்தைக்கு என்று பதற்றத்தோடு கேட்கிறார். கமலா தன் கோபத்தை எல்லாம் திரட்டி, ஒரு குழந்தைக்கு என்னாயிற்று என்று கேட்பதற்கு உங்களுக்கு 3 நாட்கள் ஆகுமா? தந்தி கொடுத்தது எப்போது வருகிறீர்கள் என்று கோபப்படுகிறார். புதுமைப்பித்தன் சிரித்து கொண்டே, உன் கோபத்தில் நியாயம் இருக்கிறது, ஆனால் ஏன் தாமதமாயிற்று என்று நான் சொல்வதையும் நீ கேட்க வேண்டும் இல்லையா என்கிறார். அதற்கு பிறகு சமாதானமாகி, ஏன் தான் இப்படி 3 நாளாக நீங்கள் வரவில்லை? புதுமைப்பித்தன் நடந்ததை சொல்லுகிறார். உன் தந்தி வந்தது என்னவோ உண்மைதான், ஆனால் நான் பத்திரிகையின் உதவி ஆசிரியர். எங்களுக்கு தந்தி வருவது அவ்வளவு ஒரு பெரிய பதற்றமான ஒன்று இல்லை. குடும்பத்தில் வீட்டில் தந்தி என்றால் அது ஒரு பதற்றம். அன்றைக்கு இது நடந்தது 1940. எனவே 78 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தி என்பது ஒரு பதற்றமான ஒன்று தான். இருந்தாலும் கூட நான் ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருக்கிறேன். பல தந்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். நான் அந்த தந்தியை வாங்கி அது எனக்கு வந்தது என்பதை பார்க்காமல் அந்த தந்திகளின் வரிசையில் கீழே வைத்து விட்டேன். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒவ்வொரு தந்தியாக எடுத்து பார்க்கிற போது அது ஏதோ எந்த ஊரிலோ நடந்த ஒரு செய்தி பற்றிய தந்தியாக இருக்கும் என்கிற நினைப்பில் எடுத்து பார்த்தால் எனக்கு வந்திருக்கிறது குழந்தைக்கு உடல்நலம் இல்லை என்பதை பார்த்து நான் பதறி போய் எல்லாவற்றையும் இன்னொரு உதவி ஆசிரியரிடம் ஒப்படைத்துவிட்டு ஆசிரியரிடம் அனுமதி பெற்று வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டுக்குத்தான் என்னால் வர முடிந்ததே தவிர என் கையில் இருந்த காசை வைத்துக்கொண்டு திருவனந்தபுரத்திற்கு வர முடியவில்லை. என்ன செய்வது, யாரிடம் கடன் கேட்பது என்று அன்றைக்கு 2-3 பேரிடம் கடன் கேட்டு பார்த்து கடைசியாக என்னுடைய நூல்களை வெளியிடுகிற அந்த பதிப்பகத்தார் அவர் எழுதுகிற போது ஒரு பிரசுரகர்த்தாவை போய் பார்த்தேன் என்று எழுதுகிறார். அவரை போய் பார்த்து நிலைமையை விளக்கி சொன்னவுடன் அவர் 25 ரூபாயை எடுத்து கொடுக்கிறார்.
ரூபாய் என்பது 1940 சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வந்து தங்கி செலவுகளையும் முடித்து திரும்புவதற்கு போதுமான பணம். எனவே 25 ரூபாயை வாங்கி கொண்டு எப்படியாவது என்னுடைய அடுத்தடுத்த நூல்களில் வருகிற அந்த பணத்தில் கடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நேரடியாக வீட்டுக்கு வருகிற வழியில் ஒரு உணவகத்தில் உணவை முடித்துவிட்டு வந்து உடைகளை எடுத்துக்கொண்டு போகலாம் என்பது அவர் திட்டம். இவை அனைத்தையும் புதுமைப்பித்தன் சொல்லுகிறார். இப்போது குழந்தைக்கு கொஞ்சம் நலமாக இருக்கிறது. எனவே 2 பேரும் இப்படியெல்லாம் பேசிக்கொள்ள முடிகிறது. சரி, சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே, அதுக்கு 3 நாள் ஆகுமா என்று கமலா கேட்கிறார். அதுக்கு 3 நாள் ஆகாது. ஆனால் உணவகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதனால் 3 நாள் ஆகிவிட்டது. என்ன நிகழ்ச்சி நடந்தது? நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த ஹோட்டலில் ஒரு சத்தம். அந்த ஹோட்டல் முதலாளி ஒருவரை கடுமையாக சாடி கொண்டிருந்தார் அல்லது அவரை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் யார் என்று பார்த்தால் அவர் இன்னொரு சக எழுத்தாளர். என்ன அங்கே பிரச்சனை? தொடர்ந்து அந்த உணவகத்திலே அவர் உணவை எடுத்து கொண்டிருக்கிறார். காசு கொடுக்கவில்லை என்றால் அப்போதெல்லாம் எழுத்தாளர்களிடம் காசு இல்லை. எனவே இன்றைக்கு ஹோட்டல் முதலாளி கோபப்பட்டு, நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டேன், சாப்பிட்டு போனால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி பணத்தை நீங்கள் கீழே வச்சா தான் வெளியே போக முடியும், இல்லைன்னா அவங்கள வெளியே விட முடியாது என்று சொன்னவுடனே அந்த எழுத்தாளர் முகத்தில் அசடு வடிகிறது. எல்லோரும் அவரை பார்க்கிறார்கள். ஒரு பெரிய எழுத்தாளர் என்கிற ஒரு சமூக மதிப்பில் இருக்கிற ஒருவர் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்க முடியாதவராக அத்தனை பேர் முன்னிலையிலே அவமானப்படுத்தப்படுகிற காட்சியை பார்த்தவுடன் உணவு உண்டு கொண்டிருந்த புதுமைப்பித்தனுக்கு கோபம் வருகிறது. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு எழுத்தாளன், எப்படி அவன் அவமதிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருப்பது என்று அந்த சக தோழனுக்காக ஒரு உணர்வும் கோபமும் வந்து, ஹோட்டல்காரரை மரியாதையாக பேசுங்க, பணம் கொடுக்கலன்னா அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்ன பெரிய பணம், எவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்கிறார். 22 ரூபா கொடுக்கணுங்க, சும்மா 1 ரூபா 2 ரூபா இல்லை, 22 ரூபா. இன்னமும் தினம் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கிறார். புதுமைப்பித்தனுக்கு சட்டென்று பொறி தட்டுகிறது. 25 ரூபாய் பையில் இருக்கிறது. ஒரு சக எழுத்தாளன் அவமானப்படுத்துவதை தடுப்பதற்கு தன்னிடம் இருக்கிற 25 ரூபாய் போதுமானதாக இருக்கிறது. 22 ரூபா தானே, நான் தர்றேன், அவரை இப்படிலாம் அவமானப்படுத்தாதீங்க என்று 22 ரூபாயை எடுத்து கொடுத்தவுடன் அந்த எழுத்தாளனினுடைய முகத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா அல்லது ஆறுதலா அல்லது அவமானத்தை துடைத்த நன்றி உணர்வா என்கிற ஒரு நிலை வருகிற நேரத்தில், பிறகு பார்த்துக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க என்று அனுப்பிவிட்டு வெளியில் வருகிற போது தான் புதுமைப்பித்தனுக்கு புரிகிறது, அந்த 25 ரூபாய் திருவனந்தபுரத்துக்கு போவதற்காக வாங்கிய கடன், குழந்தையை பார்ப்பதற்காக, உடல்நலம் இல்லாமல் ஆபத்தான நிலையில் இருக்கிற குழந்தையை பார்ப்பதற்காக. எனவே அன்றைக்கு போக முடியவில்லை. அடுத்த நாள் மறுபடியும் யாரிடம் கடன் கேட்கலாம் என்று நடந்து கொண்டிருந்த போது ஒருவர் தோளில் தட்டுகிறார். திரும்பி பார்த்தால் எனக்கு பகீர் என்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, நேற்றைக்கு கடன் கொடுத்தவர். என்ன, ஊருக்கு போகவில்லையா என்று அவர் கேட்கிறார். ஊருக்கு போவதற்காகத்தான் இவர் கடன் வாங்கினார். ஊருக்கு போகவில்லையா என்ற உடனே இவருக்கு மேலும் பதற்றமாகி ஏதோ சொல்லி சமாளித்து பிறகு உண்மையை சொன்னதற்கு பிறகு அந்த பதிப்பக நண்பர் புன்னகையோடு, சரி போகட்டும், நான் மறுபடியும் கொஞ்சம் பணம் தருகிறேன், போய் பிள்ளையை பார்த்து விட்டு வாருங்கள், இப்போது உடனே பிள்ளையை பார்க்க போகணும், வேறு எங்கேயும் சாப்பிட போகக்கூடாது என்று அவர் சொல்லுகிற நேரத்தில் அதற்கு பிறகு வாங்கி கொண்டு வந்தேன். இது ஒரு எழுத்தாளனின் நிலை, இதை நீ என் மனைவியாக இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறார். கமலா கேட்கிறார், நான் புரிந்து கொள்ளலாம், ஆனால் குழந்தையின் உடல் நிலை இதையெல்லாம் புரிந்து கொள்ளுமா? சரி, போகிறது, வாருங்கள் என்று அவர்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாய் பேசி கொண்டிருந்து 2 நாள் இருந்துவிட்டு திரும்பவும் சென்னைக்கு வருகிறார். அந்த கட்டுரை கடைசியாய் இப்படி முடிகிறது. ஆனால் அடுத்த வாரம் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. இதுதான் எழுத்தாளனின் வாழ்க்கையாக, புகழ்பெற்ற புதுமைப்பித்தன் போன்றவர்களின் வாழ்க்கையாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் நம்ம வந்து இந்த ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படின்று புதுசாக வந்துட்டுருக்க ஒரு பயிற்சி பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிறுவனங்களில் போய் உங்களுடைய பெரிய சேலஞ்ச் என்ன,
அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா திறமை வாய்ந்த ஆட்கள், திறமை வாய்ந்த பொறியாளர்கள், திறமை வாய்ந்த வேலைக்கான ஆட்கள், அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இருந்தால் நிச்சயமாக வந்து எங்கள் நிறுவனம் நல்லா வளரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கல்லூரிகளில் போய் கேட்டோம் அப்படின்னா பொறியியல் துறை மாணவர்களுக்கு வந்து 20% வந்து வேலை கிடைக்கிறது, மீதி 80% வேலை கிடைக்கிறதில்ல. அவங்க வந்து அதனால் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து வருஷம் கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்ஜினியரிங்கில் கம்மியாகுது, இன்னொரு துறையில் அதிகமாகுது. எங்கே வந்து வேலை அதிகமாக இருக்கிறதோ அந்த துறையில் வந்து அட்மிஷன் நிறையா இருக்குது. இந்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா பிகாம் சீட் வந்து கிடைக்கல, இன்ஜினியரிங் சீட் வந்து யாரும் எடுக்கலை. ஸோ மோர் தென் 40% சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல்திறன் இடைவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயல்திறன் இடைவெளி அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து ஸ்கில் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்திறன் இடைவெளி என்ன அப்படின்னா நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்ற வேலையாட்கள் கிடைப்பதில்லை. என்ன வேலைக்கு அவங்க ஆள் தேடுறாங்களோ அந்த வேலைக்கு தகுந்த மாணவர்கள் கிடைப்பதில்லை, தகுந்த வேலையாட்கள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு போய் பார்த்தோன்னா வந்து யூனிவர்சிட்டி கரிக்குலம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த நிறுவனங்களோடு போய் சேர்ந்து இது எப்படி இதை சால்வ் பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா. இப்போ வந்து வேலைவாய்ப்பு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், ஒரு விடியல் வேணும். அந்த விடியல் வேணும் அப்படிங்கிறப்போ பல நிறுவனங்களில் பேசி என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து ஒரு புதிய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜாப் செக்யூர் ட்ரைனிங், வேலைவாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய பயிற்சி. இது எப்படின்னா இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு நிறுவனத்துக்கு போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எனக்கு வந்து 3 விதமான ஆட்கள் வேணும். ஒன்று வந்து டாக்குமெண்டேஷன், ஒரு ஆட்டோமொபைல்னால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய கிராஜுவேட்ஸ். அவங்க வந்து சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம். ஆனால் வந்து ஆங்கில அறிவு வந்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எழுதுவதற்கான அதாவது ஒரு கோர்வையாக எழுதக்கூடிய தன்மை இருக்கணும், புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது வயசு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது வந்து இன்னொரு வேலைக்கு வந்து எனக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வேணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வித் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அக்கௌண்ட் சைடு இதுதான் எங்களுக்கு இஆர்பி சாஃப்ட்வேரில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 3 வேலையும் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நிறுவனத்தில் போயிட்டு எனக்கு இதில் 20 பேர் வேணும் அப்படின்னு சொன்னதும் அந்த நிறுவனமும் அந்த வேலை கொடுக்குறவரும் அந்த பயிற்சி நிறுவனமும் அந்த வேலை கொடுக்குறவங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, எம்ஓயு அப்படின்னு சைன் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குறவர் அந்த மாணவர். அப்போ வந்து இந்த ட்ரைனிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு அட்வர்டைஸ் பண்ணி மாணவர்களை எடுத்து இந்த நிறுவனத்துக்கு தக்கவாறு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனமே வந்து அந்த யார் எம்ப்ளாய் பண்ண போகிறாங்களோ அவங்களே வந்து அட்மிஷன், இந்த ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ கூட இருந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து நம்ம நிறுவனத்துக்கு சரியானவங்களா வருவாங்களா, இவங்க வந்து நம்ம நிறுவனத்தில் வேலை பார்த்தா சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த நிறுவனத்தினர் இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ பண்ணி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அந்த நிறுவனம் என்ன சொல்லுது, இந்த மாணவருக்கு இந்த திறன் கொஞ்சம் குறைச்சிருக்கு, இதை கொஞ்சம் கூட கொடுங்க, இந்த மாணவருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல வீக்காக இருக்கார், இதை கொஞ்சம் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய பயிற்சியை இந்த பயிற்சி மையத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த பயிற்சி மையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதன் மூலம் அவங்க என்ன கிடைக்கிறாங்க, ஃபுல்லி ட்ரெயின்டு கேண்டிடேட். அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் எடுத்து ஒரு 6 மாதம் வேலை செஞ்சால் அவர் எப்படி மாறுவாரோ அந்த அளவுக்கு மாற்றத்தை, அதை விட அதிகமான மாற்றத்தை இந்த பயிற்சி மையம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. அதற்கான கோர்ஸ் ஃபீ வந்து இந்த மாணவர் தான் கொடுக்கணும், அந்த நிறுவனம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரை ட்ரெயின் பண்ணுறது எங்களோட வேலை இல்லை, இந்த திறனோடு அவர் வந்தால் அவருக்கு நான் வேலை கொடுக்க தயார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, சரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து அதற்கான டயத்தை கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் ஒரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மாணவர்களை செலக்ட் பண்ணுறப்போ அவங்க எதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக அந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களோட மார்க்கை வச்சோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்த மாணவர்கள் வச்சு மார்க்கை வச்சோ அவங்க செலக்ட் பண்ணுறதே இல்லை. அது வந்து ஒன்லி 50% அவங்களோட கல்லூரியில் படித்த
சான்றிதழ்கள், அவங்க எடுத்த மதிப்பெண்கள் 50% தான் வந்து எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்க 50% அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட மனப்பாங்கு, அவங்களோட வில்லிங்னஸ். அதாவது நான் வந்து இன்றைக்கி சென்னையில் இன்டர்வியூ பண்ணுறாங்க, உனக்கு போஸ்டிங் பூனேயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரோட முகபாவம் எப்படி மாறுது, அவர் வந்து அதை உண்மையிலே ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிறாரா, இல்லை நான் சென்னையில் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாரா, அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் அந்த வில்லிங்னஸ் டு ட்ராவல், இவரை வந்து ஒன்றா வேலைக்கு எடுத்து முதல் நாள்லேருந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு இவரோட மனப்பாங்கு எப்படி இருக்குது, இந்த கம்பெனி ப்ராஃபிட் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கு இருக்கா, எதுக்கு நான் கம்பெனிக்கு சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கு இருக்கா, அப்படிங்கிற மாதிரி நிறைய லைஃப் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதிலெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் ஆழமாக போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு அங்கே வேலை செய்கிறவங்க தான் முக்கிய காரணம், மனிதர்கள் தான் காரணம். பணம்லாம் எல்லாம் கொண்டு வரலாம், ஆனால் அந்த நிறுவனம் வளர வேண்டும் என்றால் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கூட்டு முயற்சியாக இந்த நிறுவனம் வளர வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த நிறுவனம் வளர முடியும். ஸோ அதுக்காக செலெக்ஷன்லேயே செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படுறத விட செலெக்ஷன்லேயே நம்ம வந்து சரியான ஆட்களை சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறுவனங்கள் உறுதியாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஜேஎஸ்டியில் வந்து பலவிதமான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து அந்த கோர்ஸுக்கு எடுத்துக்கிட்டு பயிற்சி முடித்ததுக்கப்புறம் மாணவர்களை இன்டர்வியூ பண்ணி இவன் என்ன சரியாக படிச்சிருக்காங்களா, நம்ம எதிர்பார்த்த அளவு கற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதில் நல்லா இருக்கவங்கள நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கவங்கள இப்போ வந்து ஒரு 25 பேர் அவருக்கு வேணும், 40 பேர் எடுத்துருவாங்க. ஏன்னா 25 எடுத்தோன்னா அதில் சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லை இடையில கொஞ்சம் விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஒரு 10-20 பேர் கூட எடுப்பாங்க. அதாவது ஒரு 30%, 50 பேர் அப்படின்னா ஒரு 15 பேர் கூட எடுப்பாங்க. இந்த 65 பேரை ட்ரெயின் பண்ணி இதில் டாப் 50 வேலைக்கு எடுத்துருவாங்க. டாப் 50க்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க, வேலை கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு இருக்க 15 பேரை வந்து ஒரு இன்டர்னாவோ ஒரு பயிற்சி, ஒரு ட்ரெயினியாக அந்த நிறுவனத்தில் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு மேபி ஒரு வருஷமோ 6 வருஷமோ ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் சரியாக மாறிட்டால் நிச்சயமாக அந்த கம்பெனிலே எடுத்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு நிறுவனத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வருஷம் உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு நிறுவனத்தில் போய் நம்ம வேலை தேட முடியும். ஸோ ஜாப் செக்யூர் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த ஒரு புதிய கான்செப்ட். நம்ம வந்து வேலை கிடைக்காமல் இருக்கும் மாணவர்களுக்கும், சரியான வேலை கிடைக்கல, நான் படித்தேன், நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அப்படி போகிறதுக்கான அந்த துறை, நான் நினைத்த இலக்கை அடைவதற்கு யார் எனக்கு உதவி பண்ணல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனே வராது. ஒருவர் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இலக்கை அடைவதற்கு நிச்சயமாக இந்த ஜேஎஸ்டி பயிற்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்குது. இதன் மூலம் வந்து இந்தியாவில் பாஸ் ஆகிற எல்லாருக்கும் வேலை கொடுத்து விட முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக இந்தியாவுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்காகவும் வந்து இந்தியாவில் வந்து நம்ம மாணவர்களை சரி பண்ணி அனுப்பலாம். இப்போ எல்லாரும் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து இளம் பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் அதாவது 27 வயசு 28 வயசு அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க இளம் பாப்புலேஷன், பின்னாடி வரக்கூடிய பாப்புலேஷன் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து இந்தியாவுக்கு மட்டும் வேலை பார்க்குறது அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி உலகம் ஃபுல்லாக நம்ம போய் வேலை பார்க்கணும். உலகம் ஃபுல்லாக இன்ஜினியரிங் துறையிலையும் எல்லா துறையிலும் நம்ம வந்து நம்மளோட திறனை வந்து சாஃப்ட்வேர் துறையில் எப்படி வந்து உலகம் பூரா நம்ம போயிருக்கோமோ அந்த மாதிரி மற்ற அனைத்து துறையிலையும் வந்து நம்ம உலகம் பூரா வந்து வியாபித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த ஜேஎஸ்டி பயிற்சி எங்கெல்லாம் இருக்குது அது வந்து அப்பப்போ பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஜாப் செக்யூர் ட்ரைனிங் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஜாப் செக்யூர் ட்ரைனிங் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனல், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் வரப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக அதில் எந்த துறைக்கு நீங்கள் போகணுமோ அந்த மாதிரி விளம்பரம் வரப்போ அந்த பயிற்சி போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட கேரியரில் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். வாழ்த்துக்கள்.